ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி மகாமகம் நல்லபடியாக எல்லாம் 2 கல் உப்பு 2 மஞ்சப்பொடி போட்டு நான் தலை குளிக்கணும்னு சொன்னேன். குளிக்கும்போது அந்த கங்கை யமுனை அந்த ஸ்லோகத்தை நான் சொன்னேன். நீர்நிலையோட ஸ்லோகம் அதை சொல்லியாச்சுன்னா புண்ணியம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கண்டிப்பான முறையில் கோவிலுக்கு யாரை போயிட்டு வந்துருங்கோ அப்படின்னு சிவன் கோவில், முருகன் கோவில், அம்பாள் கோவில் அண்டு ராமர் பெருமாள் கோவில் சொல்லியிருந்தேன். மேபி எல்லாருமே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லோரும் நல்லபடியாக பண்ணிருங்கோ. பண்ணின வாழ்க்கை ரொம்ப புண்ணியம் உண்டு. பண்ணாதவ வருத்தப்பட வேண்டாம். அதுக்கும் நான் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். வெறும் வெள்ளம் தேய்ச்சி தலைக்கு இது குளிச்சிட்டா மட்டும் போகிறோம், மஞ்சள் வெள்ளம் தெளிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்துட்டு பௌர்ணமி அல்லவா, அதனால் நாளைக்கு கார்த்தால் எல்லாருமே ஜென்ரலாக எல்லோரும் ஒரு சில பேர் நான் 8 மணி 8:30 மணிக்கு தான் குளிப்பேன்னு சொல்லுவாள். அவளுக்காக தான் டெய்லி யூஸ்வலாக நான் 4:30லேருந்து 5:30க்குள்ளே குளிச்சுட்டு விளக்கேற்றி எல்லாம் பண்ணிவிடுவேன். 6 மணிக்குள்ளேன்னா அவளுக்கு வேறு இல்லை பிரச்சனையே கிடையாது. பட் நாளைக்கு பிரத்யேகமாக எல்லாருமே அட்லீஸ்ட் 6லேருந்து 7க்குள்ளேயாவது குளிச்சிருங்கப்பா. கண்டிப்பான முறையில் தலைக்கு குளிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி ராத்திரியே ஒரு ஏலக்காய் 2 மஞ்சப்பொடியை ஒரு டம்ளர் வெள்ளத்தில் போட்டு வச்சுருங்கோ. ராத்திரியே 9 மணிக்கோ 10 மணிக்கோ நீங்கள் போட்டு வச்சுருங்கோ. ஒரே ஒரு ஏலக்காய் 2 மஞ்சப்பொடி அதை போட்டு வச்சுட்டு மறுநாள் காத்தால் 6லேருந்து 7க்குள்ளே நீங்கள் சப்போஸ் நான் 4:30 மணிக்கு குளிப்பேன் 5:30 மணிக்கெலாம் குளிப்பேங்கிறவாளுக்கும் உண்டு. இது அந்த ஏலக்காவையும் அந்த மஞ்சப்பொடியும் போட்ட வெள்ளத்தை அந்த பக்கெட் நீங்கள் குளிக்கிற வெள்ளத்தை ஊற்றிட்டுருங்கோ. ஊற்றிட்டு நீங்கள் தலைக்கு குளிங்கோ. அப்படி குளிச்சேன்னாக்கா நீங்கள் பண்ணின பாவம் அத்தனையும் போயிடும். புண்ணியம் கண்டிப்பான முறையில் நிறைய வரும். ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் தெய்வம் வந்துட்டு நம்ம கூடவே வரும். அந்த மனத்துக்கு நம்ம தெய்வம் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ இன்றைக்கி நாளைக்கு ராத்திரி வந்துட்டு நீங்கள் வாசலில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க. பிரபஞ்சம், அதாவது பௌர்ணமி அல்லவா, ஸோ வெளியில் போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு அது மேலே அந்த விளக்கை நீங்கள் வைங்கோ. அது மேலே வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சால் போரும். 2 புஷ்பத்தை போட்டுட்டு இந்த நிலாவை பார்த்து நீங்கள் பௌர்ணமியை பார்த்து வேண்டினாலே போகிறோம். வேறு ஒன்றுமே வேண்டாம். நாளைக்கு அது மட்டும் பண்ணுங்க. முடிஞ்சால் நாளைக்கு ராத்திரி இத்தனை பாயசமோ இல்லை சக்கரை பொங்கலோ இல்லை உங்களால் ஸ்வீட்டாக என்ன மாதிரி ஒரு நைவேத்தியம் பண்ண முடிஞ்சால் சும்மா இத்திரூண்டு அதை பண்ணி வாசலில் வச்சு வாசலில் கொண்டு போய் வச்சு சந்திரனுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணணும். நாளைக்கு பௌர்ணமி நிலவல்லவா, ஸோ சந்திரனுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணினேன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்கிறோம். சந்திரன் வந்துட்டு உண்மையாகவே உடனே கொடுத்துருவாராம் எல்லாத்தையுமே. ஸோ அவர்கிட்ட நீங்கள் சொல்லி நன்னா வேண்டேன்னாக்க நமக்கு கேட்டது அத்தனையும் அடுத்த பௌர்ணமிக்குள் கிடைக்கும். அதாவது ஒரு ஸோ இதை நாளைக்கு நீங்கள் எல்லாருமே பண்ணிவிட்டு அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கட்டும்.